ஃபர்ஸ்ட்டு வந்து நெறைய பேருக்கு ஸ்டார்ட் அப்க்கும், பிசினஸ்க்கும் இருக்க அந்த டிஃபரன்ஸ் என்னன்றது புரியல. இன்னொன்னு ஸ்டார்ட் அப்னா என்னன்றதே சில பேருக்கு புரியல. எதுவுமே தெரியாம ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப். ஆனா இன்னைக்குள்ள ஆண்டர்பிரினர் என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே A to Z தெரிஞ்சுட்டு நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மாறும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து திணறுவோம். 15 வயசு அப்படின்னும்போது நமக்கு ஒரு புரிதலே இருக்காது நமக்கு. அந்த டைம்ல நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அது லாஸ்ட்ல வந்து முடியவே முடியாது. ஈவன் ஒரு வெத்தலை பாக்கு வித்தா கூட 10 பைசா உங்களுக்கு லாபம் இருக்கும். டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது நீங்க ஊட்டியில போய் ஐஸ்கிரீம் விற்க கூடாது. ஊட்டியில போயிட்டு நீங்க ஸ்வெட்டர் தான் விற்கணும். நீங்க அதுவே சென்னையில வந்து ஸ்வெட்டர் வித்தீங்கன்னா விற்காது. ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கும். ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா, அங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமான்ட்டு. இதுக்கு நடுவில் வர ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு 4 வார்த்தையை சொல்லி நம்மளை குழப்பி விட்டு என்னடா பிஸ்னஸே வேணான்றா போங்கடா அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் யோசிச்சு வெளியும் போயிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் ஃபெயிலியரும் ஆயிருக்காங்க. பட் ஆனால் நம்ம கூட இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆண்டாள் ஆழ்வார்சாமி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ஸ்டார்ட் அப்க்கும் பிஸ்னஸ்க்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றது புரியல. இன்னொன்று ஸ்டார்ட் அப்னா என்னன்றதே சில பேருக்கு புரியல. ஸோ அதை என்னன்றதை விளக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தெளிவாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? எதுவுமே தெரியாமல் ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப். ஆனால் இன்னைக்குள்ள ஆண்டர்பிரினர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே A to Z தெரிஞ்சுட்டு நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. A to Z தெரிஞ்சுட்டு ஆரம்பித்தோம்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஐடியா வச்சுருப்போம், நாளைக்கு நமக்கே ஒரு ஐடியா மாறும். அப்படி மாறும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து திணறுவோம். நம்ம எப்படி யோசிச்சோமே, இன்றைக்கி இது தேவை இருக்கே மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்டார்ட் அப் வேறு, பிஸ்னஸ் வேறு. என்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அப்போ அது பிஸ்னஸாக மாறும். அதனால் ஸ்டார்ட் அப் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஓகே மேம். உங்களுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ அந்த ஜேர்னியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்த அந்த ஜேர்னி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நிச்சயமா. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட 15வது வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 15வது வயசில் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு வேலை இல்லாதவருக்கு எனக்கு எந்த இயரில் மேம்? 1986 என்னோட மேரேஜ். ஸோ ஒரு வேலை இல்லாதவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். அவர் வந்து என்னோடய தாய் மாமா பையன். ஸோ சொந்தக்கார பையன்றனால பொண்ணை கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு வேலை இல்லை இல்லையா? ஸோ வேலை இல்லாத மாப்பிள்ளையா என்ன சொந்தக்கார பையனாக இருந்தாலும் வீட்டில் வச்சு சாப்பாடு போட மாட்டாங்க. இது எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 3 மாதத்தில் என்கிட்ட சொல்ல மெதுவாக எங்கள் அம்மா அப்படியே அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணாங்க. வேலைக்கு போக சொல்லு, வேலைக்கு போக சொல்லுன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இவர்கிட்ட வந்து சொல்லும்போது, இவருக்கும் வந்து நான் எங்கே போகிறது வேலைக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் என் மேலே வைக்கிறாரு. ஸோ அந்த அழுத்தம் வந்து என்னை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சதுங்க. ஏன்னா ஒரு வாழ்வாதாரம் இல்லையா? நமக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும்னா, இப்போ நானும் படிக்கல, நான் 9th தான் முடிச்சிருக்கேன். அவரும் 10th தான் படிச்சிருக்காரு. பெரிய ஜாபெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னும் போது ஒரு அழுத்தம். நாங்கள் வந்து எங்களுடைய சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கணும். நிச்சயமா நாங்கள் ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிளானிங்குமே எங்களுக்கு கிடையாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் பிராண்டுன்னு சொல்லிட்டு மசாலா பொடிகள்லாம் தயார் பண்ணி விற்பனை செய்ய ஆரம்பித்தோம். ஓகே. 15 வயசு அப்படின்னும் போது நமக்கு ஒரு புரிதலே இருக்காது. நமக்கு என்ன பிஸ்னஸ்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்ற எந்த ஒரு புரிதலுமே இருக்காது. அந்த டைமில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது ஏஜ் ஆக ஆக அது எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணுன்றக்காக நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்து நாங்கள் வந்து அதில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. அப்போது அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் 86ல் ஒரு 2000 ரூபாய் முதலீடில் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது பெருசு இல்லை, ஆனால் அன்றைக்கி அது பெரிய விஷயந்தான். அந்த 2000 ரூபா முதலீட்டில் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் 2 பேருமா தான் எல்லா வேலையும் பார்ப்போம். அந்த மசாலா பொருட்களுக்கு வேண்டிய மூலப்பொருட்கள் வாங்குறது, அதை பேக்கெட் பண்ணுறது, கடைங்களுக்கு கொண்டு போய் போடுறது, இப்படி தான் பண்ணோம். பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. A to Z எதுவுமே தெரியாது. தெரியாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அது வந்து எங்களுக்கு அந்த ஒரு அக்கௌண்டிங் பண்ண தெரியல. அது எப்படி லாபத்தை பிரித்து எடுக்கணுன்ற விஷயங்கள் தெரியல. இந்த மாதிரி எதுவுமே தெரியாது இல்லைங்களா? அந்த அந்த வயசில் ஒரு புரிதல் இல்லாத போது அது வந்து லாஸ் அப்படின்ற ஒரு மாய தோற்றம் எங்களுக்கு வந்துச்சு.
ஆக்சுவலாக லாஸ் கிடையாது. ம். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது லாஸில் வந்து முடியவே முடியாது. ஈவன் ஒரு வெத்தலைப்பாக்கு விற்றா கூட 10 பைசா உங்களுக்கு லாபம் இருக்கும். ஆனால் எப்போ லாஸ்ன்னு வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்கௌண்டிங் நம்ம சரியாக பண்ணாத பொழுது, அந்த நமக்கு வந்து அந்த பணத்தை வந்து சரியாக கையாள தெரியாத போது நம்ம வந்து லாஸ்ன்னு கொண்டு போய் அதாவது நிற்போம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்றோம்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா லாபம் எதுவும் இல்லாம கரெக்ட்டா அந்த இதுவோடவே நின்று ப்ராடக்ட் வாங்குன காசோடவே நமக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ லாபம் வராதத நம்ம பார்க்காம, இந்த காசை எடுத்து செலவு பண்ணி ஆமா. அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி லாபத்த சொல்றீங்க. மட்டும் எடுத்து நம்ம செலவுக்கு வைக்கணும். நம்ம வந்து லாபத்த மட்டும் எடுக்காம, இன்னைக்கு சப்போஸ் ஒரு ரூ. 1000 விக்குதுன்னா, இந்த ரூ. 1000 என்னோட லாபம்னு சொல்லி நெனச்சுக்கிறோம். அப்படி இல்ல. அந்த ரூ. 1000ல ஒரு ரூ. 10 ரூ. 20 ரூ. 50 தான் நம்மளோட லாபமா இருக்கும். அப்ப நம்மளுடைய செலவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூ. 50 அந்த லாபம் இருக்கு இல்லீங்களா? அதுதான் நம்மளோட செலவு பண்ணணும். ஆனா அந்த வயசுல ஒரு புரிதல் இல்லாதனால, எல்லாமே நம்ம காசுன்னு நெனச்சு செலவு பண்ணதுனால, போட்ட முதலீடு கொண்டு எங்களுக்கு லாஸ் ஆச்சு. ஓகே. ஆனா நெறைய பேர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அவ்ளோ கொஸ்டின்ஸ் ஏன்? அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லா ஆன்டர்பிரினருக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை இருக்கு உங்களுக்கு. அந்த குழந்தைய நீங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கும்போது, என்ன யோசிச்சு நீங்க படிக்க வைக்க போறீங்க? ஃப்யூச்சர்ல அவன் நல்லா படிப்பானா? படிக்க மாட்டானா? இல்ல அந்த குழந்தை வந்து ஃபாரின் போகுமா? போகாதா? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு கனவுகளோட அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க. நல்ல பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றீங்க இல்லையா? அப்ப இதுல வந்து ஒரு 50 குழந்தைங்க ஒரு கிளாஸ் ரூம்ல படிக்கிறாங்கன்னா, 50 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போறதில்ல. ஆனா அந்த 50 ஸ்டூடண்ட்டுடைய பேரண்ட்ஸ் அந்த 50 ஸ்டூடண்ட்ட அனுப்புற பேரண்ட்ஸ் உடைய கனவு என்னன்னா, என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான், பெரிய ஆளா வருவான் அப்படின்னு நெனச்சு தான் அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அது மாரி தான் பிசினஸும். நீங்க நெறைய கேள்வி கேட்டு, நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருப்பேன்னு இதோட பண்ணாம, இன்னைக்கு நம்ம போலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு போறோம். இந்த ஐடியா நாளைக்கே நமக்கு மாறும். ஃபார் பேக்கிங்லயோ, இல்ல நம்ம மார்க்கெட்டிங் பண்ற இடமோ, இல்லன்னா நம்ம வந்து யாருக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நெனைக்கிற இடமோ, இது வந்து டே டு டே வந்து லைஃப்ல நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐடியா வரும். அதனால நம்ம வந்து நேத்து பண்ண ஐடியாவ விட, இன்னைக்கு பண்ற ஐடியா வந்து பெட்டரா பண்ணணும். ஓகே. இது வந்து ஏ டூ இசட் தெரிஞ்சுட்டு பண்றது இல்ல பிசினஸ். பிசினஸ் பண்ண பண்ண சில விஷயங்கள் வரும். அந்த விஷயங்கள நம்ம வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்ல வர அந்த ப்ராஃபிட் லாஸ் தான் நமக்கு வந்து ஒரு ஆமா. இது கிடைக்குது. ஓகே. ஆமாங்க. ஓகே மேம். அடுத்ததா வந்து நம்ம நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பிசினஸ் ஐடியா இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, "ஏய் நீ இந்த இடத்துல வையி. அப்பதான் வந்து அது சூப்பரா பிக்கப் ஆகும். அப்பதான் நெறைய ஏர்ன் பண்ணுவ." இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, "உன் டார்கெட் ஆடியன்ஸ ஃபிக்ஸ் பண்ணு. ம். அவங்களுக்கு ஏத்த மாரி எந்த இடத்துலன்றத சூஸ் பண்ணி கரெக்ட்டா வையி." அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஆக்சுவலி இதுல ஓவராலா எது மேம் கரெக்ட்டா இருக்கும்? உங்களுடைய பார்வையில நீங்க இவ்வளவு வருஷமா பிசினஸ் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்டிப்பா. வியூல. இதுக்கு நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா இந்த கேள்விக்கு நான் கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும். டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது நெறைய பேருக்கு புரியல. டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது நீங்க ஊட்டியில போயி ஐஸ்கிரீம் விக்கக்கூடாது. ஊட்டியில போயிட்டு நீங்க ஸ்வெட்டர் தான் விக்கணும். அங்கே ஸ்வெட்டர் சேல்ஸ் ஆகும். நீங்க அதுவே சென்னையில வந்து ஸ்வெட்டர் வித்தீங்கன்னா விக்காது. அப்ப டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பாருங்க. அப்போ நீங்க ஆனா நீங்க தொழில் எங்க வேணா தொடங்கலாம். சென்னையிலயும் தொடங்கலாம். நீங்க டெல்லிலயும் தொடங்கலாம். எங்க வேணா தொடங்கலாம். ஆனா உங்களுடைய சேல்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கணும்? எங்க எது தேவையோ அந்த இடத்துல சேல்ஸ் பாயிண்ட் இருக்கணும். இப்ப நெறைய ஆன்டர்பிரினர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இடத்துல, அவங்க வீட்ல இருந்து தயார் பண்ற பொருட்கள அவங்க ஏரியாக்குள்ளேயே விக்கணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. அந்த ஏரியாக்குள்ள நிச்சயமா அது வந்து அவங்களோட சேல் ஸ்கேல ஒரு சர்க்கிள்குள்ள சுருக்கிக்கிறாங்க. சர்க்கிள்குள்ள ஓகே. இருக்கு. அப்படி இல்லாம, இத வந்து வைடா கொண்டு போணும். எங்க மக்களுக்கு தேவைப்படுதோ, அந்த இடத்துக்கு கொண்டு போனா மட்டும் தான் அது சேல்ஸா ப்ரமோஷன் ஆகும். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆயிருப்பாங்க அந்த இடத்துல. அப்ப யாருமே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க மட்டும் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆயிருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாரும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பண்ணவே கூடாது. ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி அவங்க சக்சஸ் ஆனாங்கன்னா, அடுத்ததா வேற என்ன ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம யோசிச்சு, வித்தியாசமான ப்ராடக்ட்ட தயார் பண்ணணுமோ தவிர்த்து, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஓகே. ஆனா இப்படியும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த மாரி உன் ப்ராடக்ட் வந்து இன்னோவேட்டிவா இருக்கணும். அப்பதான் வந்து உன் ப்ராடக்ட் போய் ரீச் ஆகும். அப்பதான் நீ நெறைய ஏர்ன் பண்ணுவ. இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் ம். அப்படின்ற மாரியும் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த உன்னுடைய ஸ்கேல வந்து பெருசாக்கணும்னா டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணு. கரெக்ட்டான இடத்த சூஸ் பண்ணு அப்படின்னும் சொல்லுவாங்க. ம். ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி டார்கெட் ஆடியன்ஸ் என்னதான் ஒரு முக்கியமான பிளேஸா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இப்ப அந்த இன்னோவேட்டிவ் அப்படின்றது அத எப்படி பார்க்குறீங்க? இன்னோவேட்டிவ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வந்து தயார் பண்றோம். அ அதே மாரி ப்ராடக்ட் மார்க்கெட்ல நெறைய இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீயே எடுத்துக்கோங்களேன். இப்போ நாங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். டீ இருக்கு. நீலகிரியிலயும் டீ கிடைக்குது. அசாம் டீயும் கிடைக்குது. ஸ்ரீலங்கன் டீ கிடைக்குது. இப்படி எல்லா ஊர்கள்லயும் டீ கிடைக்குது. ஆனா அந்த டீய நம்ம எவ்வளோ சிறப்பா பேக் பண்றோம்.
அதனுடைய சிறப்பு என்ன? இப்ப நான் என் தோட்டத்துல விளைய வச்ச டீக்கு நான் என்ன சிறப்பா அதுல வந்து பண்ணி கொடுக்குறேன் ஒரு அப்படின்னு தரம் என்ன தரம் அப்படின்றத என்ன பொறுத்து இருக்கு. அப்படின்றத வந்து நம்ம மக்களுக்கு போய் ரீச் பண்ணணும். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லணும். மத்தவங்க ப்ராடக்ட் வந்து குறை சொல்லிட்டே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களது பெஸ்ட் ப்ராடக்ட், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ராடக்ட் பெஸ்ட். இதையும் நான் வந்து எல்லா என்டர்பிரினருக்கும் சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்னா, மத்தவங்கள நீங்க குறை சொல்லாதீங்க. நீங்க வந்து என்ன பெஸ்ட்டா குடுக்குறீங்க, மத்தவங்கள விட என்ன பெஸ்ட்டா குடுக்குறீங்கன்றத மட்டும் பேசுங்க. மத்தவங்க இத மத்தவங்களத விட என்னது இது வந்து ஸ்பெஷலா இருக்கும். அவ்வளோதான். மறுபடியும் அந்த ஸ்கூல் இதுக்கே நான் வரேன். என்னன்னா 10 ஸ்கூல் இருக்கு. இந்த 10 ஸ்கூல்ல இது வந்து பெஸ்ட்டா இருக்கு. இதுல வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தராங்க. இங்க வந்து நல்லா டீச்சர்ஸ் வந்து பர்சனல் கேர் எடுத்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம நெறைய பேர்கிட்ட வந்து மணி இருக்கும். இன்னும் சில பேர்கிட்ட என்கிட்ட வந்து நான் உழைப்பு நெறைய போடுறேன் அப்டின்ட்டு இருக்கும். இன்னும் சில பேர்கிட்ட ஐடியா சூப்பரா இருக்கும். பட் ஆனா இந்த உழைப்பு போடுறேன் அப்டின்ட்டு இருக்காங்களா, என்கிட்ட காசும் இல்ல, என்கிட்ட வந்து பிசினஸ் ஐடியாவும் இல்ல அப்டின்றபோது, என்கிட்ட நான் உழைப்பு எவ்வளோ வேணாலும் போடுவேன் அப்டின்ட்டு ஒரு பெர்சன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க சொல்றது என்னவா இருக்கு மேம்? இத வந்து கண்டிப்பா இந்த கேள்விக்கும் நான் சரியான பதில் சொல்லணும். பணம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐடியாஸ் இருக்காதுங்க. ஐடியாஸ் இருக்கவங்க கையில பணம் இருக்காது. அதே மாரி தான் உழைப்பு இருக்கவங்ககிட்ட ஐடியாஸ் இருக்காது. இதுதான் வந்து யூனிட்டின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உழைப்பு நல்லா உழைக்கிறவங்கள பணம் இருக்கிறவங்க கூட வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் இவங்க தாராளமா செஞ்சு குடுக்கலாம். ஏன்னா, நமக்கு வந்து உழைக்க முடியாது. நமக்கு உழைக்க முடியலன்போது ஒரு உழைப்புக்கு உண்டான ஒரு பெர்சன் வராங்க. அதே சமயத்துல ஒரு ஐடியாஸ் வச்சிருக்கவங்க வராங்கன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நம்ம செஞ்சு குடுத்தா, அவங்க நம்ம கம்பெனிக்காக நல்லா வேலை செய்வாங்க. அது யாரா வேணா இருக்கட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபாரின் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பில்கேட்ஸே எடுத்துக்கோங்களேன். அவர்கிட்ட நெறைய பணம் இருக்கு. ஆனா ஐடியாஸ் யாரோடது? அவரோட ஃப்ரெண்டுது. ஆனா அவரோட ஃப்ரெண்ட தரக்குறைவா வச்சிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அவர நம்பி எவ்வளோ வேணா இன்வெஸ்ட் பண்ண இவரு தயாரா இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை வந்து வேணும் மக்களுக்கு. அதாவது ஒரு பணம் வச்சிருக்கவங்க மத்தவங்கள நம்பணும். பணம் வச்சிருக்கவங்ககிட்ட போய் இவங்க ஐடியா சொன்னாங்கன்னா, பணம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இப்ப. என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்ன நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணா, நீ எப்ப எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்து தருவ? அடுத்த மாசம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்து தருவ? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிசினஸ்ன்றது உடனே ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் இயர் லாஸ் காட்டும். செகண்ட் இயர் பிரேக் ஈவன் குடுக்கும். தேர்ட் இயர் தான் உங்களுக்கு வந்து லாபம் குடுக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். நீங்க எந்த ஆடிட்டர்ட்ட போனாலும் ப்ரொஜெக்ஷனே அப்படிதான் போட்டு குடுப்பாரு. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஏன் வந்து லாஸ் காட்டுதுன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எவ்வளோ கேட்டாலும் உள்ள குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிசினஸ் ஒரு ஒரு விஷயத்த நெனச்சு நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. லேபிள் போடுவீங்க. சப்போஸ் லேபிள் தப்பாயிடும். தப்பாயிடும்னா அந்த லேபிள வந்து பரவால்ல இந்த லேபிள் தீர்ற வரைக்கும் நம்ம ஒட்டலான்னு ஒட்டவே கூடாது. ஏன்னா, அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து தப்பு இல்லைங்களா? அந்த தப்பான இன்ஃபர்மேஷனோட மக்களுக்கு நம்ம ப்ராடக்ட் குடுக்கக்கூடாது. அப்ப அந்த லேபிள் வேஸ்ட்டுன்னா, அத தூக்கி குப்பையில போட்டுட்டு, புது லேபிள சரியான இன்ஃபர்மேஷனோட நம்ம போடணும். அப்ப இது வந்து நமக்கு உடனே தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, தெரியாது. ஏன்னா, நம்ம ஆரம்பிக்கிற ஸ்பீட்ல என்ன பண்ணுவோம்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னு நெனச்சுட்டு நம்ம வந்து போயிட்டே இருப்போம். ஆனா, இத வந்து யாராவது ஒரு கஸ்டமர் சொன்னா கூட, ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு உங்க லேபிள்ல நீங்க தப்பா பிரிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா, தைரியமா அந்த லேபிள தூக்கி போடக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். லேபிள் மட்டும் இல்ல, நம்ம ப்ராடக்ட்ல குறை சொன்னாங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு, "அப்படிங்களா? நான் அடுத்த முறை சிறப்பா பண்ணி தரேன்றத" சொல்லணும். இந்த அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். இப்ப இன்வெஸ்ட் பண்றவங்க இடத்துக்கு வரலாம். இன்வெஸ்ட் பண்றவங்க இவங்ககிட்ட ஐடியா இருக்கு. "உன்கிட்ட ஐடியா இருக்கு. நீ சொல்லி தானே நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன். இந்த லேபிள்ல தப்பா இருக்கிறது கூட நீ பார்க்கலையா?" அப்படின்னு இவங்க கேட்கக்கூடாது. ஏன்னா, ஓகே. ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அப்படின்ற மாரி இருக்கும். அப்படின்ற ஓகே. மாரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த திறமை இருக்கவங்களையும், உழைக்கிறவங்களையும், பணம் இருக்கிறவங்க கூட வச்சுட்டு பிசினஸ் பண்ணாங்கன்னா, ரொம்ப நல்லா சக்சஸ் ஆகலாம். ஓகே மேம். உங்களுடைய அழகான பதில்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.